நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாகி இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹாய் பிரைன், கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்க. உங்க அப்பா நியூஸ் வாசிக்கிற ப்ரோக்ராம் வரப்போது போய் பாரு. இன்று காலை ஒரு மனிதனின் பிணம் கண்டெடுக்கப்பட்ட லாங் பீச் ஹார்பரில் இருந்து ஜெனிஃபர் லேன் நேரடியாக நம்மளோட தொடர்பு கொள்ள இருக்கிறார். ஜெனிஃபர், அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில ஹார்பர்ல மிதந்த நிலையில கிடைச்ச அந்த உடல் ஆல்டோ மிராண்டான்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவர்கள் மரணத்திற்கு காரணம் இதயத்தில் பலமுறை குண்டடிப்பட்டதுதான் என தெரிவித்துள்ளனர். இந்த கேஸை நடத்தும் துப்பறியும் காவலர்கள் முரானாவிற்கு மாஃபியாவுடன் தொடர்புள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஒரு திட்டமிட்ட சதிக்கு இவர் பலியாகி உள்ளதாகவும் கூறியுள்ளனர். காவல்துறை இதை பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார்கள். கேமரா மேனுடன் இது ஜெனிஃபர். வணக்கம். நன்றி ஜெனிஃபர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொலைகளை தடுக்கிறதுக்கு சூப்பர்மேனையோ இல்ல ஸ்பைடர் மேனையோ அவங்களதான் கூப்பிடணும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது ரொம்ப நல்ல யோசனை. என் பையனுக்கும் இந்த ஐடியா ரொம்பவே பிடிக்கும். இந்த வாரத்திற்கான வானிலை அறிக்கையை கூற வருகிறார் நமது டாம் அவர்கள். டாம். ஹாய் மா. ஹாய் செல்லம். சாரிப்பா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். என்ன? ஆமா, நீ டின்னர் சாப்பிட்டுட்டியா? இல்ல, இன்னும் இல்ல. அப்ப நான் வரும்போது உனக்கு 2 பர்கர்ஸ் வாங்கிட்டு வரவா? சூப்பர், தேங்க்ஸ் மா. சரி, ஹோம்வொர்க் எழுதி முடிச்சிட்டியா? இனிமேதான் எழுத போறேன். ஓகே, நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே. அம்மா சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ செல்லம். பாய். நான் வந்துட்டேன். சூடா இருக்கு, சாப்பிடு. தேங்க்ஸ் மா. நான் மிஸ் ஜாக்சனுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்க ஹாம்பர்கர்ஸ் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்பெல்லாம் நீ சாக்லேட் சாப்பிடுறது இல்ல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாமா, யாத்ரிகர்களை பத்தி. ஆண்டவர் அவர்களை யூரோப்பை விட்டுட்டு யுஎஸ்க்கு வர சொன்னாங்களா? ஆண்டவரோட அறிவுரையை கேக்குறாங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். அப்புறம் அம்மா, ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது சொல்ல போறாருன்னா அது எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியல. அத பத்தி பைபிள்ல சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம அதுக்குள்ளலாம் போக வேண்டாம், சரியா? ஏன் கூடாது? ஏன்னா உண்மையாவே பல காலம் ஆயிடுச்சு. ஆண்டவரை பத்தி புரியாத சில பேருக்காக ஆண்டவரை பத்தி விளக்க முயற்சி பண்ணப்போ எழுதினது. அப்பா இத பத்தி என்ன நினைக்கிறாரு? இந்த விஷயத்துல நாம அவரை இழுக்க வேண்டாம் நினைக்கிறேன். அவரு கிறிஸ்டியன்ஸோட ஃபேன் எல்லாம் கிடையாது. ஏன், அவங்க என்ன கெட்டவங்களா? இல்ல இல்ல, யார் சொன்னது? அவங்கள உண்மையாவே நல்லவங்க. அவங்க மத்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்க பாக்குறோம். ஓகே, நீ படி. ஜீசஸ் உண்மையிலேயே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கேக்குற? நேத்து ராத்திரி நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். அதுதான், அது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? பைபிளா? நீ எதுக்காக பைபிள் படிக்கிற? ஹிஸ்டரி கிளாஸ்க்காக அவன் யாத்திரையை பத்தி படிக்கிறான். அதான். ஓ, கிறிஸ்டியன்ஸோட நம்பிக்கை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சுலபம். கிறிஸ்டியன்ஸ பொறுத்த வரைக்கும் நீ சண்டே சர்ச்சுக்கு போலனா நீ ரொம்ப கெட்டவன். அங்க நீ பாஸ்டர்ஸ்க்கு பணம் கொடுக்கலனா உனக்குள்ள குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. ஆனா நான் படிச்சது அந்த மாதிரி இல்லையே. நீ உன்னுடைய காமிக்ஸ் புக் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் உனக்கு ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா ஒருவேளை கடவுள் என்கிட்ட பேச நினைச்சா நான் என்ன செய்யணும்னு சொல்ல நினைச்சா? கடவுள்னு யாரும் கிடையாது பிரைன். நாம மட்டும்தான். நாம என்ன செய்யணுமோ நாம தான் முடிவு பண்ணணும். ஆனா சில பேர் கெட்டது செய்யணும்னு நினைச்சா என்ன ஆகும்? நேத்து கூட ஒரு ஆளை கொண்டுட்டாங்க, அவர் ஹார்பர்ல இருந்தாரே. இல்ல, அது வேற. அவங்கள ஒரு கிரிமினல் கூட்டம். ஒருத்தரை கொல்றது தப்புன்னு கிரிமினல்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா அது நல்ல விஷயம். அதை அவங்க புரிஞ்சுக்கல. கரெக்ட். ஒருவேளை கடவுள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல, அவங்க குற்ற செயல் செய்யாம இருந்தாலே நல்லது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் சொன்னீங்கல்ல? ஆமா, எல்லாரும். ஆனா ஒன்ன தவிர பிரைன், அந்த பைபிள படிக்கிறத முதல்ல நிறுத்து. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பிரைன், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல.
ஏய் சோடா புட்டி. ஹாய் ஈத்தன். ஹாய் டேரன். இன்னைக்கு எங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா என்ன கொண்டு வந்திருக்க? ஒரு பார்பிக்யூ, ஒரு சவர் கிரீம். அடுத்த தடவை சாக்லேட் கொண்டு வா. ஆனா எனக்கு சாக்லேட் சாப்பிட அனுமதி இல்லையே. அப்ப யாருக்கும் தெரியாம கொண்டு வா. ஆமா, உன் கிளாஸ்லயே நீ தானே பெரிய புத்திசாலி. நீ சாக்லேட் வரணும். அப்படி இல்லன்னா உன் தாட பிஞ்சிரும். அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. பேக்கி என்ன ஆச்சு? ஈத்தனும் டேரனும் என்ன தள்ளி விட்டாங்க. என் ஹோம்வொர்க்கு கீழே போட்டுட்டேன். அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க. மிஸ் ஜாக்சன் ஹோம்வொர்க் எழுதிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களே. எங்க அப்பா கூட நம்ப மாட்டாரு. உங்க அம்மா நம்புவாங்களா? எங்க அம்மா இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐம் சாரி. வா மிஸ் ஜாக்சன் கிட்ட போய் சொல்லலாம். அவங்க நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. சரி வா. இந்த மாதிரி மத வெறியாளர்கள் தான் நிறைய பேரோட மரணத்துக்கு காரணமா இருக்காங்க. இவங்க மாய மந்திரங்களை பரப்பினவங்க. இன்னைக்கு மிகவும் ஆபத்தான இந்த மந்திரவாத கேஸ் உலக மக்களையே பீதியில ஆழ்த்துற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இது மதவெறிக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உதாரணத்தை உங்கள யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர்? எஸ் பிரைன். மதவெறிய காரணமா காட்டிதானே அன்னைக்கு ஜேசஸ சிலுவையில அரைஞ்சாங்க. இந்த விஷயங்களை சுவாரஸ்யமா பார்க்கக்கூடிய விஷயம் இது. வேற யாராவது? ஓகே, அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. எல்லாரும் நாளைக்குள்ள 200 வேர்ட் எஸ்ஸே ஒன்னு கிரியேட் பண்ணி கொண்டு வரணும். மிஸ் ஜாக்சன். எஸ். ஒருத்தர் ஆன்மீகத்துல இருக்காரா இல்ல மதவெறியில இருக்காரான்னு உங்களால எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்? மதவெறி பிடிச்சவங்க அவங்களோட நம்பிக்கைய மத்தவங்க மேல திணிக்க பாப்பாங்க. நீங்க சொல்லிக் கொடுக்கறது நாங்க நம்பணும்னு நீங்க எதிர்பார்க்கல? என்னோட எண்ணம் உண்மையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, வேற எதுவும் இல்ல. நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் படிப்ப. தேவையில்லாததை நான் படிக்கிறது இல்ல. நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நாம ஜேசஸ நம்புறதுனால அவர் செஞ்சதெல்லாம் நாமும் செய்யலாமா? அதை விட சிறந்ததாகவும் செய்யலாமா? ஜாக்கிரதையாரு, நீ ஒரு மதவெறி பிடிச்சவன ஆயிடாத. அம்மா, உங்க பேஷண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே உண்மைதான் சொல்லுவீங்களா? ஏன் இப்படி கேக்குற? மிஸ் ஜாக்சன் எங்களுக்கு உண்மை சொல்லிக் கொடுக்கறது விரும்புறதா எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கே உண்மை தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல வர?
அவங்க இது வரைக்கும் பைபிள் படிச்சதே கிடையாது. நீ இன்னும் பைபிள் படிச்சிட்டு இருக்கியா? ஆனா அம்மா, பலசாலியால செத்தவங்க எல்லாரையும் உயிரோட கொண்டு வர முடியாதே. பலசாலியை விட ஜீசஸ்க்கு தான் சக்தி அதிகம். Tá bom, olha. Eu e seu pai não queremos que você faça uma coisa e se arrependa um dia. Mas e se eu não fizer e me arrepender depois? ஹாய் கண்ணா. ஹாய் அப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்நேரத்துக்கு நீ தூங்கி இருக்கணும்ல? இப்பதான் என் அசைன்மெண்ட்டை நான் முடிக்கிறேன். எப்பயும் வேலையை நீ சீக்கிரம் முடிச்சிருவியே, இன்னைக்கு என்னாச்சு? இத பத்தி நான் நிறையவே ரிசர்ச் பண்ணிருக்கேன்பா. ஓ, பார்த்தாலே தெரியுது. ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட் போல இருக்கு. எங்க காட்டு பாக்குறேன். உன்னை பைபிள் படிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஆனா அப்பா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. அந்த புக்கல எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா? நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் இதை எடுத்துட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் மகனே. தேங்க்யூ. என்ன தம்பி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சந்தேகம். வெளியில ஒரு சிலை இருக்குல்ல, செரிக்கோயில், குருடனுக்கு பார்வை கொடுத்த ஜீசஸ் தானே? ஆமா. உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு பைபிளை பத்தி தெரிஞ்சிருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இங்க கண்ணு தெரியாதவங்களை சரிப்படுத்துவீங்களா? நாங்க கண்ணு தெரியாதவங்களை சரி பண்ண மாட்டோம். நாமும் ஜீசஸ் செஞ்சதையே தானே செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆமா, அது உண்மைதான். அதுக்கு நீ பெரியவனாகணும். கடவுள் இந்த காலத்துல மக்களை கொஞ்சம் வேற விதமா பயன்படுத்துறாருன்னு உனக்கு புரிய வரும். எங்க அப்பா சொன்னாரு, பாஸ்டருக்கு பணம் கொடுக்க சொல்லுவாங்க, இல்லனா குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவாங்கன்னு. ஆனா நான் இங்க என்ன செய்ய முயற்சி பண்றேன்னு தெரியுமா? மக்களோட குற்ற உணர்ச்சியை குறைச்சு அவங்களுக்கு மன்னிப்பு அதிகமா கிடைக்க வைக்கிறேன். கர்த்தர் நினைக்கிறது மக்கள் செய்யணுங்கிறதுக்காக. நீங்க இதுல அதிக நேரம் செலவிடணும் தானே விரும்புவாரு? நீ சொல்றது உண்மைதான். கர்த்தர் உன்னை என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் நீ செய்ய விரும்புறியா? ஆமா, ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் அதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. கர்த்தரை நீ முழுசா நம்புறியா? ஆமா, நான் நம்புறேன். சில நேரத்துல அவர் என் கூட பேசுவாரு. அப்படியா? அப்ப அவர் சொல்றது நீ கேளு. அவர் உன்னை என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் நீ கரெக்டா செய், புரியுதா? இந்த இடத்த நான் சுத்தி பார்த்தா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஏன்னா முதல்ல இப்பதான் நான் சர்ச்சுக்கு வரேன். நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். நீ நல்லா சுத்தி பாரு, தயங்காம நல்லா சுத்தி பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
தேங்க்ஸ். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப போராடுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஆமா இருக்கும். முக்கியமா என் மனைவிக்கு. அவளுக்கு என்ன இந்த மாதிரி பார்த்து பழக்கம் இல்ல. கெட்ட நேரத்துல கூட கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குங்கறத என் மனைவி புரிஞ்சுக்கணும். உங்க வேண்டுதலுக்கு அவரு பதில் சொல்லுவாரு. கிறிஸ்டிக்கு மறுபடியும் சந்தோஷத்தை கொடுங்க கர்த்தரே. என்னாச்சுப்பா? எரியுது. என் காலு மறுபடியும் வளர்ந்துருச்சு. 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 என் கால் சரியாயிடுச்சு. ஹலோ பிரைன், உனக்காக இந்த புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஐவன். ஆனா இதுக்கு பதிலா உங்ககிட்ட பைபிள் இருக்கா? பைபிளா? நிஜமா உனக்கு இந்த காமிக் புக் வேண்டாமா? இப்ப விட்டா திரும்பவும் உனக்கு இது கிடைக்காது. என்ன மன்னிச்சிருங்க, எந்த சூப்பர் ஹீரோவாலையும் ஜீசஸ் செய்ய முடியாது. ஜீசஸா? அவர் இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஆனா அவர் மறுபடியும் வந்துட்டாரு, உயிரோட தான் இருக்காரு. ஓ, ஜீசஸ் உயிரோட இருக்காருன்னு சொல்றதை விட அந்த பக்கமா ஸ்பைடர்மேன் வர்றாருன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். ஆனா அவர் உயிரோட இருக்காருன்னு நீ நம்புறதால நான் இப்ப உனக்கு ஒரு பைபிள் கொடுக்கறேன், அதுவும் இப்பவே. ஆனா எங்க தெரியல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்புறம் ஒருவேளை நீ கர்த்தரை பார்த்தேன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அவரை கடைக்கு கூட்டிட்டு வரணும். அவரை சந்திச்சா நானும் சந்தோஷப்படுவேன். அவர் உங்களுக்கு காட்சி அளிக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஐவன். இது வரைக்கும் நான் படிச்ச எல்லா காமிக்ஸை விட இந்த புக் தான் எனக்கு விலை மதிப்பில்லாதது. சரி, காமிக் புக்ல தான் நான் அதிக பணம் சம்பாதிக்கிறேன். நல்ல புத்தகத்தை தான் வாங்கியிருக்க பிரைன். நன்றி மிஸ்ஸஸ் யங். நம்ப முடியாத ஒரு கதை. இன்னைக்கு மத்தியானம் பிளஸ்ட் ஹோப் சர்ச்சில் இது நடந்தது. நமது செய்தியாளர் சாரா ஜேம்ஸ் பிளஸ்ட் ஹோப் சர்ச்சில் தான் இருக்காங்க. சாரா, அங்க என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்றேன் சைமன். நான் இங்க பாஸ்டர் சக்மிக் ஓட்டரோட இருக்கேன். இவரு பிளஸ்ட் ஹோப் சர்ச்சோட பாஸ்டர். அப்புறம் ஜேம்ஸ் ஐபர்சனும் அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டியும் இருக்காங்க. கேப்டன் ஐபர்சன் ஆப்கானிஸ்தான்ல நடந்த யுத்தத்துல தன்னோட காலை இழந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு அது மறுபடியும் வளர்ந்திருக்கு. அதுவும் இந்த சர்ச்சுக்குள்ள அடையாளம் தெரியாத ஒரு சின்ன பையனை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இது நடந்ததா அவர் சொல்றாரு. அப்படித்தானே சொன்னீங்க கேப்டன்? சரிதான். நான் சர்ச்சில் இருந்தப்போ ஒரு சின்ன பையனை பார்த்தேன். அவன் போனதுக்கு அப்புறம் என் கால் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே என் கால் சரி ஆயிடுச்சு. அதிர்ச்சி, சந்தோஷம் எல்லாம் தான் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். இது ஒரு அற்புதம். தேங்க்யூ. பாஸ்டர் மேக்கோர்து, கிட்டத்தட்ட 50 வருஷமா நீங்க இங்க பாஸ்டரா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அவரு இழந்த கால் மறுபடியும் வளர்ந்திருக்குன்னா அத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
அவர் சொன்ன அந்த சின்ன பையன் எங்க இருந்து வந்தான், அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்ல. அவங்க சொல்ற அந்த மர்மமான பையன் யாரு? பிளஸ்ட் ஹோம் சர்ச்ல நடந்த இந்த வித்தியாசமான விஷயத்துக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? நம்ம கிட்ட இருக்க கேள்விகள்ல இது சில கேள்விகள் தான். இதுக்கான பதில நம்ம இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் சாரா ஜேம்ஸ், ரிப்போர்ட்டிங் நியூஸ்க்காக. நன்றி சாரா. நம்ம கூட இன்னைக்கு ப்ரொஃபசர் மார்டின் வெஸ்டாப் இருக்காரு. UCLA மெடிக்கல் சென்டரோட ப்ரொஃபசர் அவரு. இந்த சம்பவத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம், சொல்லுங்க. கூப்பிட்ட உடனே எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த இந்த கிளிப்பையும் பாத்திரலாம். டாக்டர் ஐபர்சனோட டாக்டர் குல்கர்னி இத பத்தின கருத்தை தெரிவிக்க விரும்புறாரு. டாக்டர் குல்கர்னி, கேப்டன் ஐபர்சன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்ததுல இருந்து நீங்க தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? அவரு கால் வளர்ந்திருக்குங்கிறது உண்மைதானா? ஆமா, இது நம்புறது கஷ்டம் தான், இருந்தாலும் அது நடந்திருக்கு. அவருடைய கால் மறுபடியும் சரியாயிருக்கு. கேப்டன் ஐபர்சன் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த துப்பாக்கி சண்டையில அவருடைய காலை இழந்துட்டாரு. நாங்க அவர் காலை துண்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய கால் துண்டிக்கப்பட்டதுக்கான எல்லா ரிப்போர்ட்டும் எக்ஸ்ரேவும் எங்ககிட்டயும் இருக்கு. துண்டிக்கப்பட்ட கால் மறுபடியும் வளர்ந்ததை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்ல, என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்ல. மருத்துவ ரீதியா இந்த விஷயத்தை நீங்க எப்படி விலக்கி சொல்ல போறீங்க? அது என்னால முடியாது. ஏன்னா இது ஒரு நம்ப முடியாத விஷயமா இருக்கு. உண்மை சொல்றதா இருந்தா எனக்கு இதை எப்படி விளக்குறதுன்னே தெரியல. இது நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ப்ரொஃபசர் வெஸ்டாப், இத பத்தி உங்க கருத்து என்ன? பையனை கண்டுபிடிங்க. அவனை ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு வந்து யாரையாவது குணப்படுத்த சொல்லுங்க. அது நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு பையன் இருந்தானாங்கிறதே சந்தேகம்தான். மன்னிக்கணும் ப்ரொஃபசர், டாக்டர் குல்கர்னி நமக்கு காட்ட இருந்த அந்த ஆதாரத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஆதாரம்? நமக்கே தெரியும். அந்த டாக்டர் காட்டுறேன்னு சொல்ற எக்ஸ்ரேஸ் எல்லாம் வேற ஒரு பேஷண்டோட கூட இருக்கலாம். என்னோட இத்தனை வருஷ ஆராய்ச்சியில துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதனோட கால் தானா மறுபடியும் வளரும் அப்படிங்கறத நிச்சயமா நான் கேள்விப்பட்டதே இல்ல. விலங்குகளோட மூட்டுகள் வளரும், ஆனா மனுஷங்களோட மூட்டுகள் வளராது. இது அநேகமா வதந்தியா இருக்கும்னு எனக்கு தோணுது. வதந்தியா? அப்படின்னா இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்ததை எல்லாரும் சொல்றத நீங்க மறுக்கிறீங்களா? உண்மையாவா? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல மிராக்கிள், அதிசய நிகழ்வுகள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இங்க உண்மையை சொல்லணும்னா எதுவுமே இல்ல. நேச்சுரல் பிசிக்கல் லாஸ் மூலமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது சூப்பர் நேச்சுரலா இருந்தாலோ, மக்கள் சொல்ற மாதிரி அதிசயமா இருந்தாலோ, சொல்ல போனா இயற்கையிலேயே அது ஒரு உண்மையான நிகழ்வு. அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. சரி, இத பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கோம். அதிசயங்களை நீங்க நம்புறீங்களா? உடனே KLA7.comக்கு போங்க. உங்க அபிப்பிராயத்தை எங்களுக்கு சொல்லுங்க. ஹே பிராங்க், கடைசி நிமிஷம்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க இருந்து இந்த வெஸ்டப் பிடிச்சீங்க? என்ன கேள்வி இது? UCLA அவர்தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெட். இந்த நிகழ்வு பத்தின மாற்று கருத்தை சொல்ல யாராவது வேணும்ல? ஓ, புரிஞ்சு போச்சு. நீங்க கூட இது பொருளையும் நினைக்கிறீங்களா? பாருங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நம்ம சேனலை பார்த்து முடிக்கும் போது மக்கள் இது ஒரு கிறிஸ்டின் சேனல் நினைச்சிடக்கூடாது. ஒன்னு தெரியுமா, என்ன விட அது எதிர்க்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா ஆதாரம் பொய்ன்னு சொல்லிட்டோம்னா, அது உண்மையா இருந்தா நம்ம பேரை நாமளே கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்கு போட்டியா இருக்கிறவங்களுக்கு இத பத்தின எந்த அக்கறையும் இல்ல. இன்னொரு விஷயம், உனக்கு நேர் எதிரில் இருக்கிற ராபர்ட் ப்ரூக்வுட் இத பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த வாரத்துல இயேசு உயிர் தெழுந்த நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. KLA7 தெளிவா ஆன்மீகமா நடந்துக்கிறாங்க. அவங்க ரேட்டிங்க ஏத்திக்கணும்னு அப்படி பண்றாங்க. ஒரு சோல்ஜரை வச்சு ஒரு புது கதையை அவங்க உருவாக்கி இருக்காங்க. துண்டிக்கப்பட்ட அவரோட கால் மறுபடியும் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இது நம்ப முடியாத ஒரு பச்சை பொய் மற்றும் வதந்தி. அவங்க சொல்ற இந்த அதிசய நிகழ்வோட வேறு வரைக்கும் போய் நான் இதை கண்டுபிடிச்சே தீருவேன். உங்களுக்கு முழு உண்மை தெரியணும்னு ஆசை இருந்தா KCLN சேனலை தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உண்மையை உங்க முன்னாடி கொண்டு வருவோம். அவன ரேட்டிங் காலையறான். நம்மள அட்டாக் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழி இல்லையே. அவனுக்கு முன்னாடி அந்த பையனா நாம தான் கண்டுபிடிச்சாகணும். நாம தான் முதல் எக்ஸ்க்ளூசிவ போட்டாகணும். நம்ம கதையை வச்சு ப்ரூக்வுட் இன்னொரு கதையை உருவாக்குறத அனுமதிக்க முடியாது. ஓகே, நான் பாத்துக்கிறேன் பிராங்க்.
ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இத்தனை வருஷங்களா எதுவுமே மாறலன்னு நல்லா தெரியுது. காலம் காயத்தை ஆத்திடுங்கிறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் போல இருக்கு. உன்னோட மனைவி இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னையோட 5 வருஷம் ஆச்சு. உன்னோட இழப்புக்கு என்னோட அனுதாபங்கள். உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கா. நீங்க எதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கீங்க? உனக்கு நான் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லத்தான். KLAவோட அதிசய கதையை பொய்யாக்கி காட்டேன்னு சொன்னல, அதுக்காகத்தான். அதிசயம்? அது எமிலிக்கு உதவலையே. நீ ஒரு படி கண்டிப்பா மேல போயே ஆகணும் ராபர்ட். அந்த பையனை அழிச்சிடு. இந்த கதை நாளைக்கு தேசிய அளவுல தலைப்பு செய்தியா வர்றதை நம்மால அனுமதிக்க முடியாது. நான் உன்னை நம்புறேன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நல்லது. உன்னோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாய் செல்லம். ஹாய் அம்மா. பிரையன், நீ என்ன பைபிள படிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பா இத பார்த்தாருன்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு சொல்லிட்டேன். ஆனா அம்மா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமா? ஆமா, இந்த பழைய புக்கு உனக்கு எங்க கிடைச்சது? ஐவின் கடையில. நீ மறுபடியும் காமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக? அதெல்லாம் சுத்த வேஸ்ட். ஓகே, உங்க அப்பா கண்ணுல படாம பாத்துக்கோ, சரியா? ஓகே ஓகே. பிளஸட் ஹோப் சர்ச்சில் நடந்த அதிசய நிகழ்வுகளை பத்தின ஒரு அப்டேட். இன்னைக்கு 3:16க்கு அந்த பையன் சர்ச்சை விட்டு வெளியில வரத ஒரு CCTV படம் பிடிச்சிருக்கு. அந்த நேரத்துல இந்த அதிசய நிகழ்வு நடந்திருக்கு. துரதிருஷ்டவசமா இந்த படம் தெளிவா இல்லாததால அவனுடைய முகம் நமக்கு தெளிவா தெரியல. இந்த பையனை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு யார்கிட்டயாவது எந்த தகவலாவது இருந்தா தயவு செஞ்சு KLA 7 ஹாட்லைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உடனே அந்த பையனை பார்த்தா இந்த விஷயத்தை யார ஸ்கூல்ல ஒரு பையன் இருப்பானே, உன்னோட ஃப்ரெண்ட், அவன் டாமி தானே? தயவு செஞ்சு KLA 7க்கு உடனடியா தொடர்பு கொள்ளுங்க. நீங்க தெரியல, மங்களா இருக்கனால மத்தவங்களுக்கு இது உதவியா இருக்கும். சரிம்மா, நான் தூங்க போகவா? நேரமாச்சுல்ல. ஓகே, குட் நைட். மறக்காம பிரஷ் பண்ணிட்டு தூங்கணும், சரியா? மறக்க மாட்டேமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நல்லா தூங்க. எங்களுக்கு சாக்லேட் கொண்டு வந்தியா? அதை விட சூப்பரா உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன அது? பீனட் பட்டரும் ஜெல்லி சாண்ட்விச். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், சாக்லேட் தான் வேணும். நீ ஒத்த கால நின்னா அதை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல, ஆனா உனக்காக பண்றேன். பரவாயில்ல, கடவுள் என்கிட்ட உங்களை மன்னிக்க சொல்லிட்டாரு. உன்னோட மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் தேவையில்லடா. ஃபாதர் அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்றாங்க. சீக்கிரம், என்னால ரொம்ப நேரம் இப்படி கால வச்சுக்க முடியாது. சீக்கிரமா குணமாகணும்னு உன்னோட கடவுளை வேண்டிக்கோப்பா. சீக்கிரம் குணமாகணும்னு கர்த்தரை வேண்டிக்கணுமா? இத்தனைக்கும் டேரனுக்காகவுமா? என்ன மன்னிச்சிருங்க, சீக்கிரமா குணமாயிடும். இல்லங்க, உங்கள பல பேர் உங்களோட அசைன்மெண்ட்ட சிறப்பா பண்ணிருக்கீங்க. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட பேசணும். என்னாச்சு உனக்கு? இது வரைக்கும் அசைன்மெண்ட் பண்ணாம நீ இருந்ததே இல்லையே. நான் எழுதுறேன், ஆனா அப்பா தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் எதுக்காக அசைன்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு? அவருக்கு அது ரொம்ப ஆன்மீகமா தெரிஞ்சிருக்கு. ஆன்மீகமா தெரிஞ்சிருக்கா? ஆனா மதவெறிக்கு எதிராக தானே உன்னை அசைன்மெண்ட் பண்ண சொன்னேன்னா? ஆமா, ஆனா கிறிஸ்தவர்கள் பல பேரு மதவெறியோட இல்லன்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த மதவெறிய பத்தி எல்லாம் நான் சொல்றத நீ மறந்து போயிட்டியா? அவங்க எல்லாம் கர்த்தருடைய பாதங்களை பின்பற்றல நினைக்கிறேன். ஒரு சில தவறான உதாரணங்களை வச்சு மொத்த கிறிஸ்தவங்களே நம்ம எடை போடக்கூடாது. நீ சொல்றது சரிதான்.
கிறிஸ்தவர்கள் நம்ம சமூகத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அது எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? கர்த்தர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. நான் இங்க உட்காருவா? தாராளமா. ஏதனுக்கும் தாரனுக்கும் என்னாச்சுன்னு நான் பார்த்தேன். அது ஒரு விபத்து. என்னால என் கால அவ்வளவு நேரம் தூக்கி வச்சுக்க முடியல. ஏன் எனக்கு தெரியும், பார்க்க வேடிக்கையா இருந்துச்சு. அவங்களுக்கு பெருசா அடிபட்டு இருக்க கூடாது. அவங்கள பார்த்து கவலைப்படாத, அவங்களுக்கு அந்த தண்டனை தேவைதான். அப்போ நீ கடவுளை நம்புற இல்ல? ஆமா, முன்னாடிதான் நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆணவக்காரங்க, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னு கத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிற அந்த கர்த்தர் சூப்பர் கூல்னு எங்க அப்பாக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்ற? அவரு மன்னிக்க சொல்றாரு. நம்ம கிட்ட யாராவது தவறா நடந்துகிட்டா நம்ம கோவப்படக்கூடாது. ஈதன் டேரன் கிட்ட நீ நடந்துகிட்ட மாதிரியா? கரெக்ட். நீ உனக்கு என்ன செஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் செய்யணும்னு அதுல போட்டிருக்கு. நல்லா இருக்கே. நீயும் அது படி உனக்கும் பிடிக்கும். படிக்கலாம், எங்க அப்பாவுக்கும் அது பிடிக்காதே. கேப்டனை குணப்படுத்தினதுக்கு நன்றி. நான் பலசாலிகளை தான் சூப்பர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இல்ல, நீங்க தான். என்னாச்சு உங்களுக்கு? கடவுள் எப்படி இப்படி நடக்க விடலாம்? என்ன நடந்துச்சு? எனக்கு ஒரு பையன் இருக்கா, அது அவனுக்கு கண்ணு தெரியாது. நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சேன். டாக்டருங்க அவனால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காட்டவா? சரி, என்னன்னு காட்டு. அது வெளியில இருக்கு, வாங்க. இந்த சிலையா? இது வெறும் சிலைதானே, எனக்கும் தெரியும். ஆனா இயேசுவால இவரை குணப்படுத்த முடியும்னா உங்க குழந்தையும் குணப்படுத்த முடியும். கர்த்தருடைய அன்பை நீங்க உணர்வீங்க, அதுவும் சக்தி வாய்ந்த முறையில. நீங்க வீட்டுக்கு போய் உங்க குழந்தைக்காக வேண்டிக்கோங்க. நன்றி, ரொம்ப நன்றி. நில்லப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை நான் சந்திக்கும் போது அந்த கேப்டன் சொல்ல சொன்னாரு, உனக்கு அவரோட நன்றிய. எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாம் கர்த்தர் தான். தெரியும், நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் உடனே போகணும், இல்லன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும். எதுக்கு பிரச்சனையாகும்? நான் சர்ச்சுக்கு வர விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. முக்கியமா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? டிவி செய்தியாளர். KLA 7 நியூஸ்க்காக வேலை செய்யறாரு. யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்காக வேண்டிக்கிறீங்களா? அப்பவாவது அவர் கர்த்தர் நம்புறாரா பாக்கலாம். அதத்தான்பா நான் எப்பவும் பண்றேன். அவங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? அவங்க பேரு சைமன், அப்புறம் பெட்ரிஷியா. அது சரி, உன் பேர் என்ன? யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா சொல்ல மாட்டேன். என்னுடைய பேர் பிரைன் வெப்பர். பிரைன் வெப்பர், உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உனக்காகவும் பெத்தவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்கு அதிகமா கிடைக்குதோ அவங்க கிட்ட இந்த எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கும். ஜோஸ், என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? வாங்க, நம்ம மிகழுக்காக ப்ரே பண்ணலாம். என்ன சொல்ற?
எங்க குழந்தைய உங்களால மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு நாங்க நம்புறோம். நீங்க ஒருத்தரை குணப்படுத்தின மாதிரியே அன்பு கர்த்தரே, என் குழந்தைக்கு பார்வையை கொடுங்க பிளீஸ். ஜோஸ் அவனால பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். Thank you, Jesus. இந்த கடவுள் விஷயத்த நாம முதல்ல குறைச்சாகணும். ஏன்னா நாம செய்தியாளர்கள், கடவுளுடைய தூதர்கள் இல்ல. ஆனா கடவுளோட தலையீடு இல்லாம ஒருத்தருக்கு கால் வளர்ந்திருக்குன்னு மக்கள் கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் அதிகமா இருக்கு. நம்ம சேனல் லோக்கல் கிறிஸ்டியன் சேனலா ஆயிடக்கூடாதுன்னு நாம இப்பவே கேர்ஃபுல்லா இல்லன்னா நாமளே மக்களை சர்ச்சுக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தின மாதிரி ஆயிடும். அது கூடாது. ஏன்னா அது ரொம்ப தப்பு. யா, ஆனா இந்த கதையை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேட்டிங்ல கண்ணா பின்னான்னு ஏறுது. எனக்கு தெரியுது, மேலிடத்துக்கு தெரியலையே. அவங்களுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா தப்பான காரணங்களுக்காக இல்ல. இந்த ஸ்டோரியை நாம கவர் பண்ணலனா நாமே நம்மளுடைய ஆடியன்ஸ நேரா புரூக்வுட்க்கு அனுப்புற மாதிரி இருக்கும். தெரியும், ஆனா உன்னை மறந்துடாத, அவனுக்கும் மேலிடம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு அதிசய நிகழ்வு. மரியா மெண்டஸ் என் கசனோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு மதியம் பிளஸ்ட் ஹோம் சர்ச்சுக்கு போயிருக்கா. பிறக்கும் போதே குருடா இருந்த தன் குழந்தைக்காக வேண்டிக்கிறதுக்கு அங்க அந்த அதிசய பையன் இருந்திருக்கான். அவ அவளை சமாதானப்படுத்தி நீ வீட்டுக்கு போய் உன் பையனுக்காக வேண்டிக்கொண்டு சொல்லிருக்கான். அவ அதை பண்ணா இப்ப குழந்தையால பாக்க முடியுது. இதெல்லாம் நிச்சயமா போலி கதையா தான் இருக்கணும். இல்ல, ஹாஸ்பிடல் கூட போன் பண்ணி செக் பண்ண இது உண்மைதான். ஒரு அற்புதம் நடந்ததுக்கு அவ்வளவு பெரிய அடி, இப்ப ரெண்டாவது வந்துருச்சு. சூப்பர். உங்க கசனோட ஃப்ரெண்டு கூட ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாஸ்டர் கூடவும் ஒரு ரிமோட் இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே ஏற்பாடு பண்றேன். அப்புறம் வேற எந்த ரிப்போர்ட்டர் கிட்டயும் அவ பேசக்கூடாது. முக்கியமா புரூக்வுட் கிட்ட பேசக்கூடாது. புரிஞ்சிருச்சு. இதனால நம்ம 2 பேருக்கும் வேலை போகாம இருந்தா சரி. பிளஸ்ட் ஹோம் சர்ச்ல இன்னைக்கு இன்னொரு அதிசய நிகழ்வு நடந்ததா ஒரு சிறப்பு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு மத்தியானம் நடந்த இந்த நிகழ்வுல இபசரோட கால குணப்படுத்தின அந்த அடையாளம் தெரியாத அதிசய பையன் இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது தான் ஆச்சரியம். கெவின் டமாசகி இத பத்தி விவரமா சொல்வாரு. நன்றி. இப்ப என் கூட மரியா மெண்டாஸ் இருக்காங்க. அவரோட கணவர் ஜோஸ் இருக்காரு. அவங்க குழந்தை மிகேல் இருக்கான். 7 மாசத்துக்கு முன்னாடி இவன் பிறக்கும் போதே குருடா பிறந்திருக்கான். ஆனா இப்ப அவனால பார்க்க முடியுது. மிஸ்ஸஸ் மரியா, நீங்க இன்னைக்கு மத்தியானம் பிளஸ்ட் ஹோப் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க. உங்க குழந்தைக்காக நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த அதிசய பையனை பாத்திருக்கீங்க. ஆமா, அவனா வந்துதான் என்கிட்ட பேசினான். கர்த்தர் என்னையும் என் குழந்தையும் நேசிக்கிறதா அவன் சொன்னா. நிச்சயம் என் குழந்தைய குணப்படுத்துவாருன்னு சொன்னா. அது உண்மையாயிடுச்சு. பாருங்க, என் குழந்தை மிகலால பார்க்க முடியுது. எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப 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 நன்றி. எவ்வளவு அழகான சம்பவம் பாத்தீங்களா? தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அதிசய நிகழ்வுகள் நடக்க நடக்க நாங்க அந்த தகவல்களை உங்களுக்கு நேரடியா தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்க போறோம். KLA 7 நியூஸுக்காக நேரடியாக உங்கள் கெவின் தாமசாக்கி. வணக்கம். பிளஸ்ட் ஹோப் சர்ச்சோடைய பாஸ்டர் செக் மேக்வர்ட்டர் நம்மளுடைய நேரடி தொடர்புல இருக்காரு. குட் ஈவினிங் பாஸ்டர். அச்சச்சோ, சைமன், ரேச்சல், இந்த ஈஸ்டர் வீக்கெண்டுக்கு உங்க சர்ச் ரொம்ப பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நம்புறேன். உங்க சர்ச்ல சமீபமா நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்வு பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தரோட கிரியைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அதிசய பையன் மறுபடியும் உங்க சர்ச்சுக்கு வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். வந்தான். அவன்கிட்ட பேசுனீங்களா? பேசுனேன். அவனை பத்தி எங்க கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்ல முடியும். அவனுடைய நம்பிக்கை புனிதமானதுன்னு சொல்ல முடியும். கர்த்தரால என்ன செய்ய முடியாதுன்னு அவன் கத்துக்கல. அவரால் என்ன செய்ய முடியும்னு தான் அவன் கத்துக்கிறான். ரொம்ப பணிவானவன். எந்த பெருமையும் அவன் எதிர்பார்க்கல. எல்லாம் கர்த்தர் செயல்னு சொல்றான். அவன் தன்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? உதாரணத்துக்கு அவனுடைய பேரை சொன்னான். அவன் பேரை சொன்னான். அப்ப அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நிச்சயமா. ஆனா யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு நான் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். ஆனா பாஸ்டர் மெக்வர்தர் அவனை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவன் பேரையாவது சொல்ல முடியுமா? முடியாது. அந்த சின்ன பையனுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தி ஆகணும். ஒரு எழுத்து கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் இது. மக்கள் இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. உங்க அப்பாவால எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அதிசய நிகழ்வை பத்தி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி போலியான விஷயத்த நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். நான் நம்புவேன். நம்பவே முடியல. அந்த பையனோட பேரை சொல்லவே மாட்டேங்கிறாரு. நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. புரூக்வுட்க்கு முன்னாடி அந்த பையன் யாருங்கிறத நாம தான் கண்டுபிடிச்சாகணும். கேப்டன் ஐபர்சனையும் மரியாவையும் கூப்பிட்டு அந்த பையனோட முகத்தை ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வச்சு வரைஞ்சா அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். சூப்பர். நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே.
அவனோட கண்கள் லைட்டா இருந்ததா டார்க்கா இருந்ததா? லைட்டா நீல கண்ணுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அந்த பையன் கண்ணாடி போட்டிருந்தான், பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான். ஆமா, அந்த கண்ணாடி ஒரு மாதிரி ஸ்கொயரா டார்க் கலர் ரிம் போட்டு. டார்க் ரிம்ஸ். ஓகே, பார்க்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன், சரியா இருக்கான்னு பாருங்க. இவனேதான். சூப்பர். நம்பவே முடியல, இது என் பையன் முகம் மாதிரியே இருக்க. உங்ககிட்ட போட்டோகிராஃப் இருக்கா? யா, ஆமா. இவனேதான். எஸ், இவன் தான். இதே பையன் தான். பிரைன்? வாய்ப்பே கிடையாது, அவன் லைஃப்ல சர்ச்சுக்கு போனதே கிடையாது. நிச்சயமா இவன் தான். அவன் பேரு பிரையனா? கேசி எலன் புரூக்வுட் அந்த அதிசய பையனை பத்தி புக் ஸ்டால் ஓனர் கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சர்ச்ல இருந்து கிளம்பி நேரா அந்த பையன் புக் ஸ்டோருக்கு தான் போயிருக்கான். ஆமா, அவனுக்கு நிறைய காமிக்ஸ் நான் வித்திருக்கேன். ஆனா அவன் போன தடவை கடைக்கு வந்தப்போ பைபிள் தான் வேணும்னு பிடிவாதமா வாங்கிட்டு போனான். கர்த்தர் உண்மையானவரு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னான். அவன் அதை முழுசா நம்பறான். அதனால நான் அவனுக்கு ஒரு பைபிளை கொடுத்தேன், அதுவும் இலவசமா. அவன் தன்னோட பேரை உங்ககிட்ட சொன்னானா? அவனோட ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு தெரியும், பிரைன். பிரைன்? கேட்டீங்களா எல்லாரும்? அந்த மர்ம பையனோட பேர் பிரையன். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, இல்ல இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா KCLN சேனலுக்கு உடனடியா நீங்க தொடர்பு கொள்ளலாம். உடனே உன் பையனை ஸ்டூடியோவுக்கு கூட்டிட்டு வர ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எடுத்தே ஆகணும். அவன் பைபிள் வாங்கியிருக்கானா? கமான் சைமன், நமக்கு நேரம் இல்ல. நமக்கு முன்னாடி யாராவது KCLNக்கு போய் அந்த பையன் யாரு என்னங்கிற டீடைல் கொடுத்துட போறாங்க. நானும் மரியாவும் உங்க கூட வரலாமா? ஆமா, ப்ளீஸ். யா, வாங்க. அவன் அநேகமா இப்ப ஸ்கூல்ல தான் இருக்கணும். யா, தேங்க்யூ. அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறா. நிச்சயமா நம்ம பிரையன் தானே, நல்லா தெரியுமா? புக் ஸ்டோர் ஓனர் ஐவன் அவனை அடையாளம் காட்டியிருக்காரு. பிரையன் அவர்கிட்ட இருந்து பைபிள் வாங்கியிருக்கா. ஓகே, நான் உடனே போனோம். KCLN ஏற்கனவே இங்க இருக்காங்க. ஓகே ஓகே, பாய். அது எப்படி அவங்களால நமக்கு முன்னாடி இங்க வர முடியும்? செதஞ்சு போன கையை உன்னால குணப்படுத்த முடியுமா? என்னால யாரையும் குணப்படுத்த முடியாது, அது கர்த்தரால தான் முடியும். ஆனா ஒரு சோல்ஜரோட காலை நீ குணப்படுத்தி இருக்க, அது உண்மைதானே? நான் சோல்ஜரோட காலை குணப்படுத்தல, கர்த்தர் தான் பண்ணாரு. நீ மக்களுக்காக வேண்டிக்கும் போது அவங்களுக்கு நல்லது நடக்குது. நிறுத்துங்கன்னு சொல்றல. என் பையனை இன்டர்வியூ பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இவன் உங்க பையனா? ஆமா. பிரைன், வா போகலாம். ஒரு நிமிஷம், இவன் உங்க பையனா இருந்தா உங்க ஷோல ஏன் இவனை இன்டர்வியூ பண்ணல? ஏன்னா அது என் பையன் எனக்கு தெரியாது. இவன் உங்க பையன் தான் இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? இவதான் அந்த அதிசய பையன் எனக்கு தெரியாம. ஒரு நிமிஷம், நான் அதிசயங்கள் நிகழ்த்துறது இல்ல, நான் இப்பதான் சொன்னான். கேல எதுக்காக இங்க வந்திருக்கு? வாப்பலாம், பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சாம், என்ன ஃபாலோ பண்ணி வா. அவனை எங்க கூட்டு போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு கதையை நீங்க அபகரிச்சுட்டு போக முடியாது. என்னால முடியும், அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ ஓ ஓ, ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? இவங்க யாரு? என்ன நடக்குதுங்க? வாங்க, கார்ல ஏறுங்க. வா. அப்படின்னா கேரள பணம் வாங்கி நடிச்சிருக்காங்களா இவங்க? அப்பயும் எல்லாரும் ஒரே கார்ல ஏறாங்க. அவங்களா ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா? கேமரா கார் பக்கம் திருப்புங்க. சாரிப்பா, இது இவ்வளவு தூரம் வரும்னு எனக்கு தெரியாது. கேப்டனோட கால் வளர்றதுக்கு நீ என்ன செஞ்ச? நான் எதுவும் பண்ணல. ஆனா கால் மறுபடியும் வளர்ந்துச்சுல? ஆமா, நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். கேப்டனோட வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் சொல்லுவாருன்னு நம்பினேன். பாத்தீங்களா நேயர்களே, உங்க கண்களால நீங்களே பாருங்க. எல்லாரும் அந்த கார்ல தான் போறாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் ஒரே கூட்டம். குணமாக்கப்பட்டவங்க, அந்த அதிசய பையன், அப்புறம் அவனோட அப்பா. அவர் KLAவோட ரிப்போர்ட்டர். என் மக மறுபடியும் பாப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? என் பேரை சொல்லி என்ன கேட்டாலும் உடனே செய்வேன்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் உன்னை பைபிள் படிக்க கூடாதுன்னு சொன்னல. நல்ல வேளை படிச்சா. எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க இதை புரிஞ்சுக்கணும் தான்ப்பா நான் ஆசைப்படுறேன். உங்க அப்பாவுக்கு அந்த சிலையை காட்டலாம்ல, அதனாலதானே நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல யோசனை தான். சர்ச்சுக்கு கூட்டு போறீங்களா? சர்ச்சா? அப்பா பிளீஸ்பா, அங்க போலாம்ப்பா. இப்ப வா. பிளீஸ்பா, நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது முக்கியமானது அங்க முன்ன இருக்கு, நான் காட்டணும். சரி, முதல்ல நம்ம மரியாதையும் கேப்டனையும் டிராப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் உன்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? சரி.
அப்பா அது நல்லா உத்து பாருங்கப்பா. ஏசு அந்த கண்ணு தெரியாத மனுஷன் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு பாருங்க. அந்த கண்ணு தெரியாதவரை எவ்வளவு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களையும் நேசிக்கிறாரு. அப்படியா? வாங்க உள்ள போலாம், அங்கேயும் காட்டுறேன். நிறைய பேர் கடவுளை பார்க்காம குருடங்களா இருக்காங்க. அந்த சிலையில பார்த்தா கண்ணு தெரியாதவங்கள மாதிரி. ஆனா நம்ம எல்லாரும் அவரை பார்க்கணும்னு அவர் விரும்புறாரு. நாம அவரை பின்தொடரணும்னு நினைக்கிறாரு. பின்தொடரணுமா? எப்படி? கர்த்தரை நம்புறது மூலமா. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. நம்மள மாதிரி பெரியவங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அதிகமாவே குழம்பிக்கிறோம். பாஸ்டர் மெக்மர்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அப்பாவும் கூட கூட்டிட்டு வந்திருக்க போல் இருக்கு. அவர் ஏன் இயேசுவை நம்பணும்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. அவருக்கு விருப்பம் இருக்கணுமே. எனக்கு விருப்பம் இருக்கு. நாம எல்லாரும், மொத்த உலகமும் நாம செய்யற பாபங்களாலதான் கடவுள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கோம். ஆனா கடவுள் நம்மளை நேசிக்கிறாரு. ஏன்னா அவரு தான் நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளோட ஒரு உறவை ஏற்படுத்திக்க அவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் தன் மகன் ஜீசஸ் கிரைஸ்ட் நம் பாவங்களுக்காக சாக அவர் அனுப்பி வச்சாரு. அப்போவாவது கடை மறுபடியும் தொடர்பு கொள்வோம்ங்கிற ஒரு ஆசை. ஆனா நான் எந்த பாவமும் செய்யலையே. நான் நல்லவன் தானே. நாம எல்லாருமே பாவிகள் தான். கடவுளோட அருளை பெறாதவங்க எல்லாருமே பாவிகள் தான். அதனாலதான் ஜீசஸ் நம்ம பாவங்களுக்காக சாக வந்தாரே தவிர நம்மளை தண்டிக்கிறதுக்காக வரல. நம்மளை காப்பாத்த வந்தார். எதுல இருந்து காப்பாத்த வந்தாரு? நித்தியத்தை விட்டு பிரிஞ்சு போறதுல இருந்து நம்மளை காப்பாத்த வந்தார். நரகத்துக்கு போகாம காப்பாத்துறதுக்கா? கடவுள் நம்மள நரகத்துக்கு அனுப்பவே மாட்டார். கடவுள் நம்ம விருப்பத்துக்கு அதை விட்டுருவார். நம்ம இஷ்டம்தான். மரணத்திற்கு அப்புறம் நாம் அவரோட இருக்க விரும்புறோமோ இல்லையோங்கிறத மொத்தமா நம்மளோட விருப்பத்துக்கு அவர் விட்டுட்டாரு. அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்பணும். அவ்வளவுதான். இத கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதனாலதான் அதை நற்செய்தின்னு சொல்றாங்க. அது கோயர் ஈஸ்டர் சண்டேக்காக தயாராயிட்டு இருக்காங்க. பிரைன், நீ நல்லா பாடுவியா? அவங்களோட சேர்ந்து பாடுவியா? உங்க அப்பாவுக்கு அதுல ஆட்சேபனை இல்லைன்னா? அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாடுறியா? பாடுறேன். அப்ப போலாம். ஹே பிராங்க், சைமன் உள்ள வந்துகிட்டு இருக்காரு. ஓகே, நீ என்ன கான்பரன்ஸ் ஹால்ல வந்து பாரு. தனியா. அப்பா வர வரைக்கும் நீ அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் வந்துடுறேன். வந்துருவேன். சொதப்பிட்டிய சைமன். செறிஞ்சு போன கையை உன்னால குணப்படுத்த முடியுமா? என்னால யாரையும் குணப்படுத்த முடியாது. ஆனா சோல்ஜரோட காலை நீதானே குணப்படுத்தின. சோல்ஜருடைய காலை நான் குணப்படுத்தல. ஆனா மக்களுக்காக நீ வேணும்னா அவங்க குணமடைறாங்க. கரெக்டா? நிறுத்துங்கன்னு சொல்றேன். என் பையனை இன்டர்வியூ பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. இவன் உங்க பையனா? ஆமா பிரைன், பாப்பலாம். ஒரு நிமிஷம், இவன் உங்க பையனா இருந்தா உங்க ஷோவிலேயே இவனை இன்டர்வியூ பண்ணல? ஏன்னா அது என் பையன். அப்ப எனக்கு தெரியாது. ஓ, அப்ப இவன் உங்க பையன் இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இவதான் அந்த அதிசய பையனை எனக்கு இப்ப தெரியாது. அவன் அதிசயம் நிகழ்த்தலன்னு சொல்றான். கேரளால என்ன பண்றீங்க? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஷாம், பின்னாடியே வா. இதோ நீங்களே பாத்தீங்கல்ல, பிரையன் தன்னால யாரையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னான். அவனுடைய அப்பா கேஎல்ஏல வேலை பாக்குற சைமன் வெப்பர் ஏன் இன்டர்வியூல குறுக்கிட்டு அந்த பையனை கார்ல தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமா, நான் சொல்றது உண்மைதான். கேஎல்ஏல வேலை பாக்குற சைமன் வெப்பர் தான் அந்த பையனோட அப்பா. அதிசய பையனை வலம் வர பிரையன் வெப்பரோட அப்பா அவரு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கேஎல்ஏ சொன்ன அந்த அதிசய கதை உண்மையானது கிடையாது. வெறும் ஒரு கட்டு கதை, ரேட்டிங் சேர்த்துறதுக்காக. ஒரு நிமிஷம், இன்னும் நிறைய இருக்கு. அவங்களோட கார்ல வேற யாரு இருந்தாங்க தெரியுமா? வந்து கார்ல ஏறுங்க சீக்கிரம். தங்களோட வாழ்க்கையில அதிசயம் நிகழ்ந்ததாக சொன்ன அந்த 2 பேர்
கேப்டன் ஐவர்சன் அண்ட் மரியா மெண்டஸ். நம்மளெல்லாம் மோசக்காரங்க மாதிரி சித்தரிச்சிருக்கான். பிரைன் அவன் இப்படி பேச வச்சது என்னால நம்ப முடியல. அவன் ஒன்ன கூட பேச வச்சானே, அதை கவனிக்கலையா நீ? கிட்டத்தட்ட பாதி நாள் உடைஞ்சு போய் கால் வளர்ந்து அந்த ஆள் கூடவும் குருடா பிறந்த அந்த குழந்தையோட அம்மா கூட இன்னைக்கு முழுக்க நான் இருந்திருக்கேன். உண்மை நம்ம பக்கம் இருக்கு. புரூக்வுட் தேவையில்லாம மக்களை குழப்ப பாக்குறான். பிராங்க் நிச்சயமா நம்மளால இது சரி பண்ண முடியும். மேல் இடத்துல அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. உன்னை போ சொல்லிட்டாங்க. என்ன? உன் கரியரே முடிஞ்சாலும் பரவாயில்ல, உன்னோட கதையை இதோட முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ண? உனக்கு என்ன மறுபடியும் டேப் போட்டு காட்டணுமா? வேலையை விட்டு தூக்க போறீங்களா? அதுவும் ஊழல் கலைஞன் அவன் நம்மளை காட்டினதுக்காக? உண்மை என்னன்னு எனக்கு உன்னை பிடிக்கும். உன் கூட வேலை செய்யறது எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு மேல ஒருத்தன் இருக்கானே, பாஸ்னு ஒருத்தன். என்ன மன்னிச்சுடு. அப்ப அவ்வளவுதானா? 2 வார சம்பளம் உனக்கு கிடைக்கும். வெக்கேஷன்ல வேலை செஞ்சிருந்தா அந்த காசும் கிடைக்கும். வா பிரைன், போலாம். வேலை போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் உன்னை பைபிள் படிக்காதன்னு சொன்னல. கேப்டன் ஐவர்சனும் மரியாவும் நான் படிச்சதுக்காக சந்தோஷப்படுறாங்களே. நான் யாரையும் குணப்படுத்தலன்னு புரூக்வுட் கிட்ட எதுக்கு சொன்னேன்? பிராங்க் எனக்கு அந்த இன்டர்வியூ காட்டினாரு. நான் யாரையும் குணப்படுத்தல சொன்னது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல கடவுள் குணப்படுத்தினாருன்னு சொன்னேன்ல. சொன்னியா? எனக்கு அந்த ஆளை பத்தி தெரியும். என்னை கெட்டவனை காட்டணுன்றதுக்காக அந்த இடத்தை எடிட் பண்ணி போட்டிருப்பான். கராஜ் என்ட்ரன்ஸ் வழியா போறதுதான் நல்லது. ஹலோ மிஸ்டர் வெபர். எஸ். மன்னிச்சிருங்க, உங்க பையனை நாங்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இது ஸ்கூலோட முடிவு. ஒரு நிமிஷம், அவன் எந்த தப்பு பண்ணல. என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கூல்ல ஒரு மணி தான் முடிவெடுத்திருக்காங்க. சரி. சூப்பர் பிராங்க், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த? கடவுள் மனிதர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆமா, நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் என் வேலை போச்சு. உன்னையும் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இத பத்தி புரியல. ஆனா இதுக்கு பின்னாடி கடவுள் கிட்ட ஒரு காரணம் இருக்கும் நம்புறேன். வாழ்க்கையை நீயாவது நல்ல விதமா பாக்குறிய, அது வரைக்கும் சந்தோஷம். ஹாய் செல்லோ. நம்ம வீட்டு வாசல்ல அத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நிச்சயமா தெரியணுமா? ஆமா, தெரியணும். எனக்கு வேலை போச்சு. பிரைன் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னது? ஏன் எனக்கு போன் பண்ணி சொல்லல? இதெல்லாம் நான் உங்ககிட்ட போன்ல சொல்ல விரும்பல. ஓ காட், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியாதுன்னு எனக்கும் தெரியும். நான் பிரைனை வச்சு ஏதோ ஊழல் பண்ணிட்டேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹை ரேட்டிங்ஸ்க்காக. இல்ல, பிராங்க் அப்படி நினைக்க மாட்டாரு. சரியா? பிராங்க் அப்படி நினைக்கல. ஆனா அவருக்கு மேல இருக்கிறவங்க அப்படி நினைக்க வைக்கிறாங்க. இது அநியாயம். சோ என்ன பண்ண முடியும்? யாரோ கதவை தட்டுறாங்க, வாங்க பாரு. அபார்ட்மெண்டோட மேனேஜர் வந்திருக்கா. அபார்ட்மெண்ட் மேனேஜரா? ஹலோ. ஹலோ. ஹாய், என்ன வேணும்? மன்னிச்சிடுங்க, நான் உங்களை காலி பண்ண சொல்ல வேண்டியிருக்கு. 4 குடும்பங்கள் குடியிருக்கிற இந்த இடத்துல போராட்டங்கள் நடந்தா அது நல்லா இருக்காதுல்ல. நம்ம கான்ட்ராக்ட்ல என்ன எழுதிருக்கு? உங்களால ஏதாவது பிரச்சனை உண்டாச்சுன்னா லீகலா உங்களை உடனே கிளம்ப சொல்லலான்ற உரிமை என்கிட்ட இருக்கு. ஆனா நாங்க எந்த தப்பு பண்ணலையே. சோ அப்படின்னா உள்ள விடுங்கன்னு வெளியே அவ்வளவு பேர் இருக்காங்களே, அவ்வளவு பெரிய உள்ள விடட்டுமா? சரி, கொஞ்ச நாளைக்கு வேணா நாங்க வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டுமா? இந்த விஷயம் கொஞ்சம் அடங்குற வரைக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இங்க அமைதியா இருக்கிற டெனன்ஸ் குடியிருக்கணும்னு தான் நாங்க விரும்புறோம். அப்படியா? சரி, அப்ப நாங்க எப்ப காலி பண்ணணும்? ஓ சரி, இருங்க பாத்து சொல்றேன். இதோ எழுதிருக்கு பாருங்க, பேஜ் 2ல. இன்னும் 1 வாரம். 1 வீக்கா?
அதாவது 1 வீக்ல நாங்க வேற வீட்டை பாத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடணும் இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? போயிட்டு வர. ஹே நில்லுங்க. ஓகே, லீகலா எதுவும் பண்ண முடியாதுல்ல? யாருக்கு தெரியும், ஆனா முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களே. என்னது மெசேஜ் பண்ணிருக்கா? நியூஸ் சேனல்ல சேர்ந்த யாரோ ஒருத்தங்க ஹாஸ்பிடல்ல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்களா? எந்த சேனல் தெரியல, அத போடல. அது யாருன்னு எனக்கு தெரியும். புரூக்வுட் அந்த அளவுக்கு கீழே இறங்க மாட்டான்ல? இறங்குவா. சரி, இப்ப என்ன பண்றது? உண்மையை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதை எப்படி பண்றது? நீங்க தான் இப்ப சேனல்ல வேலை செய்யலையே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்போ கேப்டன் ஐவர்சனோட கால் வளர்ந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதே மாதிரிதான் மரியாவோட ஆண் குழந்தைய குணமானது இல்லையா? கர்த்தர் குணப்படுத்தினார். அப்ப நீ அந்த இடத்துல இல்ல. அவங்க குணமாகும் போது நான் இல்ல. ஆனா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசினேன். ஓ, நீ பேசுனியா? என்ன சொன்ன அவங்க கிட்ட? கேப்டனுடைய வேண்டுதலுக்கு கடவுள் பதில் சொல்லுவாரு, அதை நான் நம்பினேன்னு உங்ககிட்ட சொன்னேன். மரியா கிட்ட வீட்டுக்கு போய் உங்க குழந்தைக்காக ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படின்னா கேப்டன் ஐவர்சன் தான் தன்னோட கால் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டாரா? நீங்க வேண்டிக்கலையா? உண்மையா சொல்லணும்னா அவர் வைஃப்காக வேண்டிக்கிட்டாரு. ஏன்னா அவங்க சோகமா இருந்தாங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டாரு. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அவர் கடவுள்கிட்ட தன் மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டாரு. கடவுள் அதை செஞ்சுட்டாங்க. அவரோட கால்களை மறுபடியும் வளர வச்சு. ஏன் கூடாது? அவர் கடவுள். பிரமாதம். ஏன் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஏன்னா எனக்கு கிட்ட பார்வை இருக்கு. அப்போ உங்களோட கிட்ட பார்வையை கடவுள் குணப்படுத்துவாருன்னு நீங்க நம்புறீங்க? ஏன்னா அவரு கடவுளாச்சே. ஒரு நிமிஷம் ராபர்ட். சைமன், நான் முடிச்சிடுறேன். நான் அவர்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன். இது ரொம்பவே சின்ன வேலைதான். கண்ணு தெரியாத ஒரு குழந்தைய குணப்படுத்துறதோட ஒப்பிட்டா. அவமானப்படுத்துறத முடிச்சிட்டீங்களா ராபர்ட்? இவர் சொல்ற மாதிரி இந்த வேண்டுதல் விஷயங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? அதற்காக நான் மேடைக்கு அழைக்க விரும்புவது ஆஞ்சலினாவை. ஆஞ்சலினா, வெல்கம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஆஞ்சலினாவுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் ஆட்ரோஃபி இருக்கு இல்லையா? அதனால அவங்களோட நடக்கிற திறமை அவங்க இழந்துட்டாங்க. பிராயன், உங்க கடவுளால அவங்கள மறுபடியும் நடக்க வைக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? நாங்க உங்க ஷோக்கு வந்தது பிரையனோட கதையை உண்மையை உங்களுக்கு சொல்றதுக்காக தான். இப்படி அசிங்கப்படுறதுக்காக இல்ல. அதுலயும் முக்கியமா அதிசயங்களை நடத்துறதுக்காக இல்ல. பரவாயில்ல, இருங்கப்பா, என்னால விளக்க முடியும். ஓகே, சொல்லு. மிஸ்டர் புரூக்வுட், இதெல்லாம் எப்படி வேலை செய்யும்னு எனக்கும் தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் நினைச்சா என்னோட கிட்ட பறவைய கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஆஞ்சலினாவையும் குணப்படுத்த முடியும். கடவுள் நினைச்சா இங்க ஒரு பெரிய மலையே லாஸ் ஏஞ்சல்ஸ்குள்ள அவரால கொண்டு வர முடியும். ஆனா அவர் என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பிரையன், நீங்க சொல்ற அந்த கடவுளுக்கு இப்ப ஆஞ்சலினாவை குணப்படுத்தணும்னு தோணல இல்லையா? இல்ல ஒருவேளை கடவுள் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு, நீயும் அவரை நேசிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு அதிசயத்தை புரிஞ்சுக்க, அந்த அதிசயத்தை நீ அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இங்க எதுவும் அதிசயம் நடக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை கடவுள் ரொம்ப பிஸியா இருக்காரோ என்னமோ. நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸுக்குள்ள மலையை கொண்டு வர முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். இதோட போதும், வா பிரைன், போகலாம். இதுக்கு மேல நமக்கு இது தேவையில்லை, உனக்கும் தேவையில்லை. கடவுள் எப்ப குணப்படுத்த தயாரா இருக்காரோ அப்ப வாங்க. இதோ பாத்தீங்கல்ல, மன்னிக்கணும் நண்பர்களே, இன்னைக்கு எந்த அதிசயமும் இங்க நடக்கல. அந்த பையனோட முகத்தை பாத்தீங்களா? இதோட அவன் கதை முடிஞ்சது. உன் மூஞ்சில கரிய பூசிக்கோ. நீ அவங்கிட்ட கடுமையா நடந்துகிட்டதால உன்னோட ஆடியன்ஸ நீ இழந்துட்ட. எல்லாருக்கும் அவனை பிடிச்சிருக்கு, உன்னை சுத்தமா பிடிக்கல. நான் கடினமா இருக்கிறதுனாலதான் என் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குது. ஆனா ஒரு அழகான 9 வயசு பையன்கிட்ட பேசும்போது அந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? ஒண்ணு வேண்டாம்.
இதுக்கு மேல எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஆனா அது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுல உன் தப்பு எதுவும் இல்லடா. அவனோட ஷோக்கு நான் முதல்ல உன்னை கூட்டிட்டு போயிருக்க கூடாது. நான் எல்லாரும் முன்னாடியும் தோத்து போயிட்டேன். நான் உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன்ப்பா. அம்மாவுக்கும் கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன். கர்த்தருக்கும் கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன். அந்த பையன் யாரு? யாரா நீங்க? ராய், என் பையன் எங்க அவனை தூக்கிட்டு போனீங்க? ராய், ராய், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ராய், காரை நிறுத்துங்க. கேப்டன் ஹைப்பர் சார், ராயனை யாரோ கடத்திட்டு போறாங்க. அந்த கருப்பு கார்ல பிடிச்சிடலாம். யார் நீங்க? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது தம்பி. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னல, வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த பாரு தம்பி, யாரும் உன்னை இங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். என்ன வேலை? நான் எந்த வேலையும் செய்ய முடியாதே. ஏற்கனவே நிறைய பேர் மனசு நோக்கடிச்சிட்டேன். கவலைப்படாத தம்பி. இவனை கட்டியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே விடு. ஓ, பயப்படாதப்பா, பயப்படாத. ஹாய். அந்த தடிய புரூக் போட்டு என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்ல நான் கொன்னறேன். கடவுளோட ஆசைகள் உன் மேல இருக்குப்பா. அவங்க உன்னை மட்டும் கிண்டல் பண்ணல, கடவுளையே கிண்டல் பண்ணிருக்காங்க. கடவுள் சும்மா விட மாட்டாரு. ஆனா நீங்க ஒரு கொல்லக்கூடாது. நீ யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியுமா? இல்ல, நீங்க ஒரு கொல்ல வேண்டாம். கடவுள் அதை விரும்பல. Olha só, Deus levou todo mundo, menos Noé e a família. Esse verme, esse parasita. அவன் நல்லவனே கிடையாது. கடவுள் எப்படியும் அவனை அழிச்சிடுவாரு. ஆனா அந்த மாதிரி ஆளுங்களும் மன்னிக்கப்படலாங்கிறதுக்கு தானே கர்த்தரே வந்தாரு. காலை வளர வச்சாருன்னு நீ கடவுளை நம்புறல்ல? ஆனா அந்த ஆள் உன்னை ஒரு போலியா காட்டிட்டான். கடவுள் அதையா விரும்புறாரு? கடவுளுக்கு என்ன வேணும்னு இதுக்கு மேல எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. என்ன ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நாங்க இருக்கிற வீட்டுல இருந்தவங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா? உனக்கு ரவுடிங்களை பத்தி பெருசா தெரியாதுல்ல? எல்லா இடத்துலயும் ரவுடிங்க இருக்காங்க. அரசியல்ல, மீடியால, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஏன் சர்ச்சில் கூட ரவுடிங்க இருக்காங்க. நீ தப்பான ரவுடி கிட்ட மோதிட்ட, அவ்வளவுதான். பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் கடவுளை மட்டும் தானே நம்புறேன். அவங்க அப்படி இல்லையே, கடவுளை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஏன் மாட்டேங்கிறாங்க? நீ எல்லாருக்கும் ஒரு ஆபத்தா மாறிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னால ஒருத்தரை குணப்படுத்த முடியும்னா நாளைக்கு அது முடியும்ல? ஆனா என்னால யாரையும் குணப்படுத்த முடியாது. கர்த்தரால தான் முடியும்.
கடவுள் நீ சொன்னதை கேக்குறாரு இல்லையா? இல்ல, ஆக்சுவலா இது அந்த மாதிரி கிடையாது. நான் தான் அவரு சொல்ற மாதிரி கேட்பேன். நீ ரொம்ப ஸ்பெஷல். உங்ககிட்ட ஒரு வரம் இருக்கு, கடவுள் உனக்கு அதை கொடுத்திருக்காரு. அதனால இதை யாரும் உங்ககிட்ட இருந்து திருட விட்டுறாத. என்ன? நான் ஏன் இங்க இருக்கேன்? என் பையனுக்காக நீ ப்ரே பண்ணணும். அவனை சுட்டுட்டாங்க, அவன் கோமால இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. கடவுள் சொல்றத கேளு எனக்காக. உன்னோட கடவுள் என் பையனை குணமாக்க விரும்புறாரான்னு சொல்லு பிளீஸ். ஓகே ஓகே. நீங்க பென்னிய சுட்டிருக்க கூடாது. என்ன? நான் யாரையும் சுடவே இல்லை. அது சொல்ல போனா அது ஒரு விபத்து. துப்பாக்கி சூடு நடக்கும் போது நடுவுல ஓடி வந்துட்டான். ஆமா, உனக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? என் பையன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவனை சுட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் உன்னை குணப்படுத்த விரும்புறாரு டான் கார்லோ. என் பேர் தெரியுமா உனக்கு? என்னது? என்ன குணப்படுத்தணுமா? எதுக்கு? பென்னி தானே சுடப்பட்டிருக்கான். கர்த்தர் உங்க இதயத்தை குணப்படுத்த நினைக்கிறாரு. கோபமும் வெறுப்பும் உங்களை உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கு. நிஜமா? ஆனா வெறுக்கிறதா என்னோட வேலையே. கர்த்தர் நீங்க நேசிக்கணும்னு நினைக்கிறார், வெறுக்கணும்னு நினைக்கல. சரி வாங்க, இப்ப ஹாஸ்பிடலுக்கு போகலாம். என் பையனுக்காக வேண்டிக்கிறியா? வேண்டிக்கிறேன். நிஜமா? சரி போலாம், வா எழுந்துரு, கிளம்பலாம். நீங்க அவனை ஹாஸ்பிடல் கூட்டு போங்க, நான் வரல. நான் இப்ப அந்த மூலையே இல்ல. அதோ அங்கதான். அங்கேயே நில்லுங்க. ஓ ஓகே ஓகே. பையன் உள்ள இருக்கானா? ஆமா உள்ளதா இருக்கா. இப்ப அவனுக்காக ப்ரே பண்ணுப்பா. பிரையன். அப்பா, நல்ல வேளை நீங்க வந்தீங்க. கேப்டன் ஐபர்சனையும் கூட்டிட்டு வந்தீங்களா? கால் மறுபடியும் வளர்ந்த சோல்ஜர் நீங்க தானே? பிரைனை கடத்தினது இந்த குண்டம் தானா? பென்னிக்காக நான் வேண்டிக்கணும்னு கூட்டு வந்திருக்காரு. அவரு கோமால இருக்காரு. சரி சீக்கிரம் முடி, எந்த நேரமும் போலீஸ் வந்துருவாங்க. போலீஸா? தம்பி சீக்கிரமா ப்ரே பண்ணு. ஓகே. கர்த்தரே, இதான் உங்க விருப்பம்னா பென்னிய சீக்கிரம் குணப்படுத்துங்க. பென்னிய குணப்படுத்துங்க. பென்னிக்கண்ணா, பயப்படாம இந்த ஊரை விட்டே போறோம், சரியா? அப்படியா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நான் ஏற்கனவே பேக் பண்ணிட்டேன். எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். சரி, நம்ம நேரம் எங்க போறோம்? தெரியாத, கவலையும் இல்ல. நம்ம பையனை கடத்திட்டு போயிருக்காங்க, ஞாபகம் இருக்கு? இல்ல, எனக்கு தெரியும். ஆனா நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற. ஆமாமா, கடவுள் தான் என்ன பாத்துக்கிட்டே இருக்காரே. அப்படியா? ஆனா அவர் பாத்துக்கிறது எனக்கு திருப்தியா இல்லையேப்பா. ஆனா இந்த மொத்த கிட்னாப்பிங் விஷயமும் நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, எனக்கு அப்படி தோணல. என்ன வேணும் உனக்கு? ஹாய், என்னோட பேர் பெக்கி. நான் பிரைனோட ஃப்ரெண்டு. இருக்கானா? பிரைன் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான். உள்ள வரியா? வரே. வா.
பிரையன், உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு. பைபிள் பத்தி நீ சொன்னது கரெக்ட் தான். நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. ஆமா, ஸ்கூல்ல எல்லாரும் என்ன பைத்தியம் நினைக்கிறாங்களா? நிறைய பேரு மிஸ் ஜாக்சனை தவிர அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. கேட்க வருத்தமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது எங்க துரதிருஷ்டம். ஆனா கடவுள் அற்புதங்களை நிகழ்த்துறத நான் பார்த்தேன். எனக்கும் கடவுள் அற்புதங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் உனக்கு ஒண்ணு காட்டுவா? அது சர்ச்சில் இருக்கு, காட்டுறேன். லசானியா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நாம என்ன பண்ண போறோம்? அது நானும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ணலான்னு இருக்கோம். நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? இங்க பாரு, இதெல்லாம் மேல இருக்கிறவர் கையில இருக்கு. கார்மேலா, அந்த அதிசய பையனுக்கார கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பையனுக்கு போய் யார் கான்ட்ராக்ட் போடுவாங்க? தெரியாது, கண்டுபிடிக்க போறோம். நீ ஒண்ணு கவலைப்படாத, அத பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடு. நான் பெக்கிய கூட்டிக்கிட்டு போய் சர்ச்சில் ஒண்ணு காட்ட போறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோமே. வேண்டாம், நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. உன்னை கடத்துறதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க கேரேஜ் வெளியே போயிடுறோமே. அப்பா பிளீஸ், சத்தியமா சீக்கிரமா வந்துடுறோம். யார் கண்ணிலையும் படாம போறோம். நானும் அவங்களோட போயிட்டு வரேன். வேண்டாம், நீங்க அவனோட இருக்கும் போதுதானே அவனை கடத்தினாங்க. அப்ப 2 பேருமே வாங்கல. அதுவும் இல்லாம அப்பா ஏற்கனவே பாத்திருக்காரு. என்ன பாத்திருக்காரு? அந்த சிலைய. அத விளக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா போயிட்டு வரலாமே. ஓகே சரி, நம்ம எல்லாருமே போலாம். ஆனா 1 மணி நேரத்துல திரும்பி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணணும். சரியா? சரி. ஓகே, வாங்க போலாம். வாங்க. கதவை போட்டுட்டு வர வரைக்கும் 2 பேரும் இங்கே இருங்க. இது வெபர்ஸோட வீடு. நீங்க கொடுக்க வேண்டிய மெசேஜ் கொடுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ. யா, கேப்டன் ஐபர்சன். டான் கார்லோ. ஒரு சின்ன பிரச்சனை. கார் இருக்கான்னு பார்க்கிங் கராஜ்ல பாக்குறேன். நான் உங்க பின்னாடிதான் இருக்கேன் கேப்டன். ஓகே. வேடிக்கையா இருக்குல்ல? எதிர்காலத்தை பத்தி நம்ம நிறைய திட்டங்கள் போட்டு வச்சிருந்தோம். ஆனா இப்ப எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. நம்ம நாமளாவே இல்லல்ல. எனக்கு அப்படி தோணல. தெரியல, பிரைன் சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமா எங்காவது இருக்கலாம். ஒருவேளை நடக்கிறதெல்லாம் எதேச்சியானதா எல்லாமே இருக்கலாம்ல. அப்ப அதிசயங்களை நிச்சயம் எல்லாரும் நம்புவாங்க. உண்மையாவே அதிசயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மெதுவா வராதீங்க, சீக்கிரமா வாங்க. சரி, டென்ஷன் ஆகாத. சர்ச்ல அப்படி என்ன அதிசயமான விஷயம் இருக்கு? என்ன நம்புகமா, கடவுள் நீங்க எதையோ பாக்கணும்னு நினைக்கிறாரு. பெக்கி, பெக்கி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை இப்படி கடத்துவ? பெக்கி உன்னோட பொண்ணா? என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிற வேலை வச்சுக்காத. கடவுள் உங்களுக்கு காட்சி அளிக்கணும்னு நினைக்கிறாரு மிஸ்டர் புரூக்வுட். கடவுளா? எனக்கு காட்சி அளிக்கிறதுக்கெல்லாம் எந்த கடவுளும் இல்ல இங்க. வா பெக்கி, போலாம். நான் வரலப்பா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மரியாதையா வாங்குறேன்ல. பெக்கி, அவளை முதல்ல தரையில படுக்குவீங்க. அவனை புடிங்க, அங்கேயே நிறுத்துங்க. அவனை கார்ல ஏத்துங்க. சீக்கிரமா இருந்து போயிடலாம். மரியாதையா உங்க கூட வா. கால் பண்ணுங்க. நான் ஏற்கனவே கால் பண்ணிட்டேன். ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. பெக்கி, பெக்கி, என்ன விட்டு ஈஸ்டர்ல என்ன விட்டு போயிடாத. என் பொண்ணை கொல்றதுக்கு எப்படி இருந்தாலும் மனசு வந்துருச்சு. அந்த ஆள் அவளை கொல்ல வரலன்னு நினைக்கிறேன். உன் பையனையா? ஆமா. அப்பா, அப்பா. ஒண்ணுல செல்லம், மூச்சு விட்டுக்கிட்டே இரு. சரியா? பிரைன், நீ நல்லா இருக்கல?
நான் நல்லா இருக்கேம்மா. என் கூட பேசு பெக்கி. ஐம் சோ சாரி, என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. பண்ண முடியும். ப்ரே பண்ணலாம். ஆமா, பெக்கிக்காக எல்லாரும் வேண்டிக்கலாம். ஓகே ஓகே. கர்த்தரே, தயவு செஞ்சு பெக்கிய சாக விடாதீங்க. கருணை காட்டுங்க கர்த்தரே. பெக்கி சொல்லும் மேல நான் உயிரை வச்சிருக்கேன், விட்டு போயிடாத. உங்களால முடியாதது எதுவும் இல்லை, காப்பாத்துங்க கர்த்தரே. பெக்கி 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 பெக்கி, என்ன விட்டு போகாத ப்ளீஸ். இல்ல இல்ல பெக்கி, வேண்டாம் பெக்கி ப்ளீஸ். கடவுளே கடவுளே, பெக்கி பெக்கி பெக்கி. பெக்கி என் உயிரை நீதான சொல்லும், என்னை விட்டு அங்கே போயிடாதா. அப்பா பிரைனி எனக்கு காட்ட நினைக்கிறது நான் போய் பார்க்கலாமா? போலாம் போலாம், தாராளமா போலாம். தேங்க்யூ. நான் எதுவுமே செய்யல. தேங்க்யூ. சரி சொல்லு, நீ எனக்கு என்ன காட்டணும்னு நினைச்ச? உனக்கு கர்த்தரை காட்டணும்னு நினைச்சேன். எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கடந்த வாரம் முழுக்க நம்ப முடியாத அதிசயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் நம்மள கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறத காட்டிட்டாரு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் அவர் அதிசயங்கள் நிகழ்த்திக்கிட்டே இருந்தாரு. அதிசயங்கள் நடக்கிறத நாம நம்பணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதை எல்லாத்தையும் விட பெருசா நாம அவரை நம்பணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய அதிசயம் கர்த்தரை தெரிஞ்சுக்கிறது தான். அவர்தான் நம்மளோட ரட்சகர், அவர்தான் நம்மளோட பாதுகாவலர். அவரை நம்புறதுனால நாம சுதந்திரமா இருக்கோம். பாபங்கள் மற்றும் இறப்புங்கிற விஷயத்துல விடுதலை பெற்று சுதந்திரமா சொர்க்கத்துக்கு போவோம். இயேசுதான் நமது ரட்சகர். நமக்காக இறந்து நமக்காக உயிர்த்தெழுந்தவர். நாம் அவர் முழுசா நம்பும் போது, பாவங்களுக்காக வருத்தப்படும் போது நாம மறுபடியும் பிறக்கிறோம், காப்பாற்றப்படுறோம். அவரை பத்தி தெரியாதவங்களுக்கு அவர் வாசல்ல தான் நிக்கிறாரு. நம்ம கதவை தட்டிக்கிட்டே அவர் சொல்றாரு, என் குரல் உனக்கு கேட்டுச்சுன்னா அந்த கதவை திறந்தன்னா நான் நிச்சயமா உள்ள வருவேன். நான் உள்ள வந்தும் கூடவே இருப்பேன். பிளீஸ் அவர் உள்ள வர விடுங்க. அவரை தெரிஞ்சுக்கோங்க. அவரோட தனிப்பட்ட உறவை ஏற்படுத்திக்கணும்னா என்னோட சேர்ந்து இந்த பிரேயரை நீங்களும் சொல்லுங்க. அன்புள்ள கர்த்தரே, சிலுவை மேல் இறந்ததற்கு நன்றி. எமது பாவங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தியதற்கு நன்றி. இப்பொழுது நான் தெரிந்துவிட்டேன். என் வாழ்க்கைக்கு வந்த கடவுளாகவும் பாதுகாவலனாகவும் என் நண்பனாகவும் இருங்கள். நான் உங்களை பின்தொடர விரும்புகிறேன். இந்த நொடியிலிருந்து நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன். இயேசுவே, இயேசுவின் நாமத்தினால் நான் பிரார்த்திக்கிறேன். ஆமென். எனக்கு பெருசா செய்தி அனுப்புறது பிடிக்காது. ஆனா இப்ப எல்லாம் எல்லாருக்கும் செய்தி அனுப்புறேன், என்ன தவிர. உங்க செல்போன்ஸ் எடுங்க, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 2 வார்த்தை டைப் பண்ணுங்க. 2 வார்த்தை தான். யாருக்காவது நான் நம்புகிறேன், இது செஞ்சீங்கன்னா கர்த்தருக்காக நீங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உடனே பண்ணுங்க, உங்களால் அது முடியும். இப்பொழுது சிறுவன் பிரையன் இந்த அழகான கோயர் உதவியுடன் முடிவுரை பாடலை பாடப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளையிட கடவர்.
I believe in the God who made me. I believe in His holy word. I delight in the things He tells me. It's the best news I've ever heard. I believe Jesus loves me at this moment. I believe. I believe. May His will be done. Father, glorify Your Son. Let His promises come true. I believe. May His will be done. Father, glorify Your Son. Let His promises come true. I believe. I believe my God will show me all the love that He had me share, and His holy kingdom, and there is no shortage there. I believe Jesus loves me at this moment. I believe. I believe. May His will be done. Father, glorify Your Son. Let His promises come true. I believe. May His will be done. Father, glorify Your Son. Let His promises come true. I believe. I believe Jesus healed the blind man. I believe Jesus raised the dead. When He promised to live through me, I believed every word He said. I believe Jesus loves me at this moment. I believe. I believe. May His will be done. Father, glorify Your Son. Let promises come true. I believe. May His will be done. Father, glorify Your Son. Let His promises come true. I believe. I believe that He is risen. I believe He is on the throne. When I finish the work He gave me, I believe He will call me home. I believe Jesus loves me at this moment. I believe. I believe. May His will be done. Eu acredito. Para Ele seja a glória.